காலையில் 9 மணிலாம் சரியான நேரம் கிடையாதான். ஆமாம், கரெக்டாக 9 மணிக்கு லாகின் பண்ணுறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறவங்க, ஏன் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட அந்த உடம்பு ஒத்துழைக்காது, ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஏன், எதுக்காக அப்படின்னு பார்க்கலாமா? ஏன் அப்படி சொல்கிறீங்க? அந்த காலகட்டத்தில் 5 மணி 4 மணிக்கெலாம் ஒர்க் பண்ணாங்களே, அது எப்படி 9 மணிக்கெலாம் வேலை செய்யாதீங்க, வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்குது, காரணம் இருக்குது. ஆக்ஸ்போர்டுடைய டாக்டர் பால் கேலி உள்ளிட்ட தூக்கவியல் நிபுணர்கள் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உடலில் இயல்பான கடிகாரம் அதிகாலை நேரத்துக்கு ஏற்றது அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் காலை 10 மணிக்கு முன்பாகவே வேலை செய்ய வற்புறுத்தப்படுவது நம்மளுடைய உடலுக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய உடலுடைய இயற்கையான தூக்க சுழற்சி, அதாவது சர்க்கேடியன் ரிதம்ஸ்னு அந்த சொல்லக்கூடிய அந்த சுழற்சியை பாதிக்குதான். இதனால நாள்பட்ட தூக்கமின்மை, கவனக்குறைவு, கவன சிதறல், உடலில் அதிகப்படியான அழுத்தம் ஏற்படுமா, இதனால கூட ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மக்களே, 10 மணி அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைம். அந்த 10 மணிக்கு மேலே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்கணும், ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பாருங்கள், நம்ம முன்னோர்கள் கரெக்டாக சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே 4:30 மணிக்கெலாம் எந்திரிச்சிருக்காங்க. அது எப்படி உடலுக்கு ஏற்ற வகையில் இருந்திருக்கும். ஆனால் ஆரோக்கியமாக வந்திருக்காங்க. அவங்களாம் 100 வயசு தாண்டி இருந்திருக்காங்க. புதுசாக ஆராய்ச்சின்னு சொல்கிறாங்க, தூக்கவியல் நிபுணர்கள்னு வராங்க. ஆனால் என்னென்னமோ சொல்கிறாங்க, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கா? இவங்க சொல்கிறது உங்களுக்கே கொஞ்சம் டவுட்டாக தானே இருக்குது. ஏன்னா எனக்கு பர்சனலாக டவுட்டாக இருந்துச்சு, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன்.